த பிளேஸ் ஹோல்டர் விஜெட். ஸோ இந்த பிளேஸ் ஹோல்டர் விஜெட் நீங்க எப்படி வந்து இமேஜின் பண்ணனா, ஒரு பாக்ஸ்ல நடுவுல கிராஸ் போட்ட மாரி இருக்கும். ஸோ இது ஆஃபன் வந்து யுஐ யுஎக்ஸ் டிசைன் நீங்க படிக்கிறதா இருந்தீங்கன்னா, இதுல வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நம்ம ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ண போறோம். ஆர் ஆர் நீங்க ஏதோ ஒரு டெக்ஸ்ட் ரெடி பண்ண போறீங்கன்னா, அதுக்கு சர்டைனான பிளேஸ நீங்க வந்து விடுவீங்க. அந்த பிளேஸ் விட்ட உடனே, அந்த பிளேஸ் வந்து ஏதாச்சும் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு கிராஸ் சிம்பல் போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யுஐ யுஎக்ஸ் டிசைன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கிராஸஸ் பிளேஸ் ஹோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் ஹோல்டர் எதுக்கு இண்டிகேட் பண்ணா, ஏதோ ஒரு திங் வந்து அங்க ஆட் பண்ண போறீங்க. லேட்டரா நீங்க ஆட் பண்ண போறீங்க. அதனால அத நான் டிஸ்கிரைப் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு வார்னிங் குடுக்குற மாரி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளேஸ் ஹோல்டர்ல ஃப்ளட்டர்ல எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பேசிக்கான இந்த இதுதான் வந்து பிளேஸ் ஹோல்டர் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பிளேஸ் ஹோல்டர்னா என்னன்னு தெரியாதவங்க, இதுதான் வந்து எக்ஸாம்பிள். ஒரு பாக்ஸ் மாரி இருக்கு. இதுல நடுவுல ஒரு கிராஸ் இருக்கு. ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நான் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியாச்சு. இதுல பில்டர்ல என்னோட மெட்டீரியல் ஆப் குடுக்குறேன். பிகாஸ் இதுதான் என்னோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஸோ ஃபாலோட் பை நான் வந்து டீபக் ஷோ செக் அப்படின்னு குடுக்குறேன். இது மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் இது நீங்க குடுக்காம வந்து பிளேஸ் பண்ணீங்கன்னா, ஆக்சுவலி இங்க ஒரு டீபக்ல ஒரு டேக் காமிக்கும். ஸோ இது வந்து ஆஃபனா ஒரு அதாவது டெமோக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது தேவையில்லாம நம்ம வந்து பிளேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அத வந்து ஃபால்ஸ் ஆக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஃபாலோயிங் தட் நாங்க வந்து ஹோம்ல வந்து நான் ஒரு சர்டைன் திங் குடுக்க போறேன். அது எனக்கு காலம் வைஸ் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்றேன். ஸோ வந்து சில்ட்ரன்ல நான் என்ன குடுக்கணும், இப்ப நான் ஒரு விட்ஜெட் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த விட்ஜெட்லாம் எனக்கு ஒரு லிஸ்ட்டா கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இதுல இருக்கிற விட்ஜெட்ல இருக்கிறது பிளேஸ் ஹோல்டர்ன்னு சொல்லி குடுக்குறேன். பிகாஸ் இந்த பிளேஸ் ஹோல்டர் தான் இது வந்து இண்டிகேட் பண்ணும். இதுக்கு சர்டைன் ஹைட்டும் வித்தும் நீங்க குடுக்கணும். ஸோ இதுக்காக நான் என்ன குடுக்குறேன்னா, ஃபால் பேக் ஹைட் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இது வந்து என்ன டிஸ்கிரைப் பண்றேன், இந்த மாதிரி ஒரு கிராஸ் சிம்பல ஹைட்ட இண்டிகேட் பண்றேன். ஸோ இது வந்து 300 மீட்டர். ஸோ 300 சென்டிமீட்டர் மீட்டர். ஸோ இது பிளேஸ் பண்ணி நான் வித் குடுக்குறேன். ஸோ இந்த வித் வந்து எனக்கு 50ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஃபாலோட் பை என்னோட கலர் வந்து ப்ளூ கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணீங்கன்னா, யூ கேன் கெட் த அவுட்புட் லைக் திஸ். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு யுஐ கிரியேட் பண்ற பிளேஸ் ஹோல்டர். பிகாஸ் இது எதுக்கு இண்டிகேட் பண்ணா, சம்திங் யூ வாண்டட் டு இண்டிகேட். நீங்க உள்ள போட போறீங்க. அதுக்காக நீங்க ஒரு பிளாங்க் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க அர்த்தம். ஸோ இதுதான் வந்து பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.